വയനാട് കളക്ടറാണ് നമുക്കൊപ്പം ഉള്ളത്. മാം, ഇന്നത്തെ രക്ഷാപ്രവർത്തനങ്ങൾ എങ്ങനെയാണ് നടക്കുന്നത്? பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம மீட்கணும்னா அந்த பாலம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆனா அந்த பாலமே தகர்ந்து போனதால அவங்கள ஈஸியா நம்மளால சென்றடைய முடியல. இருந்தாலும் என்டிஆர்எஃப் படையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் எல்லாரும் சேர்ந்து உடனடியா அவங்களை எப்படியாவது மீட்கணும்னு ரோப் மூலமா மக்களை மீட்கக்கூடிய பணியில இறங்கினாங்க. நேரம் ஆக ஆக அண்டை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தீயணைப்பு மீட்பு குழுவினர் மற்றும் அடிஷனலா என்டிஆர்எஃப் படையினர் ராணுவ வீரர்கள் எல்லாருமே நமக்கு இங்க உதவிக்காக வந்தாங்க. நமக்கு போர்ஸ் அதிகமாக மக்களை மீட்கக்கூடிய பணிகள் கொஞ்சம் சுலபமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தற்காலிகமா ஒரு பாலம் அமைக்கிறதுக்கான முயற்சியில வீரர்கள் ஈடுபட்டாங்க. அந்த முயற்சியும் ஓரளவுக்கு ஒத்து போனுச்சு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்ததா ஜேசிபி வேற என்னெல்லாம் இயந்திரங்கள் பயன்படுத்த முடியுமோ எல்லா மூலமாவுமே மக்களை மீட்கக்கூடிய பணிகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்ஸும் இங்க கொண்டு வரப்பட்டது. 2-3 முறை அவங்க சுத்தி பார்த்தாலுமே சரியான முறையில அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கல. ஏர்லிப்ட் பண்ணி மக்களை மேல எடுக்கலானாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் அங்க இல்ல. ஹெலிகாப்டரை லேண்ட் பண்றதுக்கான ஒரு சரியான இடமும் அமையல. இருந்தாலுமே ஏர்லிப்டிங் மூலமா என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற முயற்சிகளையும் படை வீரர்கள் மேற்கொண்டாங்க. ஹெலிகாப்டர் மூலமா சுத்தி பார்க்கும்போது மக்கள் எங்கேயாவது இருக்காங்களா அப்படிங்கிற விசிபிலிட்டியை வச்சு அவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அங்க உடனடியா மீட்பு படை வீரர்களை அனுப்புகிறதுக்கான முயற்சிகள்லயுமே ஈடுபட்டோம். முதல் முறை நம்ம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டி இல்ல, மக்கள் இருக்கிறதே தெரியல. ஆனா இன்னொரு முறை நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்போ இருக்கிறது நம்மளுக்கு விசிபிலிட்டி நல்லா தெரிஞ்சது. சோ மக்களை நம்ம ஏர்லிப்டிங் மூலமா மீட்கவும் செஞ்சோம். இங்க லோக்கல்ல நிறைய மக்கள் இருக்காங்க. பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட மக்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த உதவிக்கு பயன்படுத்தப்படுறாங்களா? என்ன நடக்குது? நமக்கு ப்ரொஃபஷனலான ஆட்கள் தான் தேவைப்படுறாங்க. ஆல்ரெடி தேவையான ட்ரைன்ட் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் சப்போர்ட்ஸும் தேவையான அளவு இருக்கு. அதை மீறி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ரிலீஃப் கேம்ப்க்கு தேவைக்காக அனுப்பியிருக்கோம். இப்ப வரைக்கும் வயநாடு மக்கள் நல்லாவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்கள் அதிகமானாலுமே கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபஷனல் ஆட்கள் மட்டும் தான் இங்க இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். പ്രൊഫഷണൽ ആയിട്ടുള്ള ആൾക്കാർ ഇവിടെ ഉണ്ട്. സോ നിങ്ങളുടെ സപ്പോർട്ട് നമുക്ക് താങ്ക് യു ഫോർ യുവർ സപ്പോർട്ട്.